5 மணி வரைக்கும் அப்படி இருந்துட்டு நாங்க பேசிடுவோம். சத்தம் போடாட்டி. சம்மா, உங்களோட மைக் இன்னும் ஓப்பலாம். ஆ இப்ப கேக்குதா? இப்பதான் கேக்குது. நான் சொன்னேன். மைக் ஓப்பன் வச்சுட்டு யாரும் கேட்கும், உங்களுக்கு கேட்காது. வந்திக்கா ஸ்கிரீன். ஓ வீட்டில் கடைசியா ப்ராக்டிஸ் பண்ணா. ஓ சரியாவது பாவம். عامية ناسبة. நீ பேசுறது கேக்குதில்ல. நீங்க பேசுறது விட்டு விட்டு வருது. கேக்குது இல்லையா? இப்பதான் கேக்குது. உடஞ்சி உடஞ்சி வருது. திருப்பி அதுங்க வராது. عامية ناسبة. ம். ஆ ஆ عامية ناسبة. பா அல்ல ப. عامية عاملة ناصبة. عامية عاملة ناسبة. با அல்ல ப. عاملة ناسبة. இரண்டாவது. تسقى من عين இல்ல, آنية. சவுண்ட் வரல. تسقى من عين آنية. திருப்பி வருங்க. تسقى من عين آنية. عين آنية. عين آنية. ألف ساوند. تسقى من تسقى من عين عين آنية. ساوند வருது இல்லையே. ம். تسقى من عين آنية. மூணாவது. في جنة عالية. திருப்பி. في جنة عالية. ஆலியாண்டா பில. عالية. கடைசியில ஹார்ட சவுண்ட் வருது இல்லையே. ஆலிய. أوه. في جنة عالية. நாலாவது. في جنة عالية. நாலாவது. وأكواب பில. موصوفة. وأكواب موضوعة. திருப்பி. وأكواب موضوعة. وأكواب فلا. وأكواب فلا. وأكواب موضوعة. موضوعة. என்ன இது? இப்படி பெரிய பெரிய ஓதி எப்ப புதிய பாடத்துக்கு போறது, எப்ப அடுத்த இதுல போறது? ஏன்னா எனக்கு கண்டா விளங்குது இல்ல. கண்டால் விளங்குது இல்ல. ஆ وأكواب فلا.
وأكواب موضوعة மாறி மாறி பிளவா தான் இது. போதும் பாபு. وأكواب موضوعة சரி போதுங்க. وأكواب பிள وأكواب பிள. موضوعة சரி போதும் பாபு. وأكواب موضوعة சரி போதுங்க. وأكواب موضوعة ஓகே, ரெண்டாவது பாபு. تسقى من عين آنية பிள. تسقى من عين آنية சரி போதுங்க. تسقى من عين آنية இப்ப நாலாவதுங்க. وأكواب موضوعة சரி போதுங்க. وأكواب موضوعة ஐந்தாவது. ووجدك عائلا فعاوى பிள. போன கிளாஸ் விட்ட பிள. ووجدك போன கிளாஸ்ல விட்ட பிள்ளைய விட்டுறீங்க. இப்ப நான் இன்னைக்கு என்ன செய்யறது? ووجدك பிள. عائلا فأغنى فأغنى ووجدك عائلا பிள. فأغنى வீட்ல போன கிளாஸ் ரெக்கார்டி கேட்டீங்க அப்படிதான். கேட்டுட்டு எப்படி பிழையா போகுதுன்னு பழகிட்டு இருந்தீங்க அப்படியா? போன கிளாஸ் இதெல்லாம் கேட்க வரவே இல்லை வரவே இல்லையா? காலேஜ்ல இருந்தாகினு கடைசி பாடம் இந்த பாடம் ஓது இல்ல. போன கிளாஸ்ல காலேஜ்ல அப்ப அதுக்கு முந்தின கிளாஸ்ல ஓதிப்பீங்க. அதுக்கு ரெண்டையும் கவரேஜ் இல்ல தான். முன்னாடி இப்ப நீங்க பேசுறோன்னு கேக்குது இல்ல. فآوى கேக்குதா கேக்குது இல்லை. ووجدك ووجدك عاليا பிள. فأغنى ووجدك عائلا فأغنى ஐனுக்கு மேல மத்திர அடையாளம் இருக்குது. அப்ப அதெல்லாம் சொல்லி தரல அப்படியா? மத்திர அடையாளம் வந்து எத்தனை செகண்ட் நிட்டணும்? மத்திண்டா என்ன? 3 செகண்ட் நீட்டணும் மத்திண்டா என்ன? அப்படின்னா சத்து. மத்திண்டா சத்து, அப்படின்னு சத்துனா மத்து. அப்படின்டா தெரியாது, சொல்லி தரல. திருப்பி தெரியாட்டா எங்க கேக்குறா? மத்தினுடைய அடையாளம் மத்துனா என்ன? மத்தினோட அடையாளம் என்ன? மத்துனா என்ன? மத்து
மதுரை அடையாளத்தை வந்து 3 நிமிஷம் நீட்டணும் வந்த மத்தியினுடைய அடையாளம்டா மத்திண்டா என்ன? மத்திண்டா யாரு? பாப்பாவா, வப்பாவா, ஷமாவா? மதுண்டா என்ன தெரியாது? நீங்க சொல்லுங்க. மத்திண்டா மத்திண்டா என்ன தெரியாது? மத்திட அடையாளம், டொஃபினுடைய அடையாளம், சாப்பாட்டின் அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க கடைசி. ஆ, மதுரை பிடிக்கும் இந்த எப்படி? வலை. ஆ, வெரி குட். மத்திண்டா அடையாளம் உண்டு இக்குமேனா? நல்ல புள்ள, அப்படிதான் இருக்கு. ம். அவ்- அப்படி சொல்லல. ஆ. மத்தினுடைய அடையாளம் அந்த ஐனுக்கு மேல இருக்கு. ஐனுக்கு மேல இருக்குதா? ஆ, ம். சொல்லித்தரது. மத்தினா படிச்சீங்களா? மத்தி எத்தனை வகைப்படும்? எல்லாத்தையும் திருப்பி அலிஃபில் மத்- பண்ணிருக்காரு. மத்தினா மோலா எங்க தேவைப்படும்? ஆ, ஆ, 10 கஷ்டம் மது அதான் மத்தியானா. வெரி குட். இப்ப 3 வகை: ஃபத்ஹ மத்து, கஸ்ர் மத்து, லவ் மத்து. முடிஞ்ச மதுரை பாடம் அப்படியா? அடுத்தது மத்தினுடைய அடையாளம் மத்தின் அடையாளம் அப்ப 4 வகை அப்படியா? எழுத்து மிகுது. நான் கேட்ட கேள்வி என்ன? மத்துண்டா என்னன்னு தெரியாது போல. அது மத்து எத்தனை வகைப்படும்? 4 வகையா, 8 வகையா, 10 வகையா? சொல்லிக்கொண்டே போறீங்க. கவரேஜ் வேற உங்களோட சிக்கலை கொடுத்து. 2 வகை. 2 வகை. ஒன்று எழுத்து எழுத்துக்களும் அடையாளங்கள். ஆ, மத்தின ரெண்டு தெரியாது, மத்தின எழுத்துக்கள் தெரியும், மத்தின அடையாளங்கள் தெரியும் அப்படியா? மத்தினா தெரியாது. இது பெரிய பிரச்சனை இது. சாப்பாடுனா என்னன்னு தெரியாது, ஆனா ரொட்டி தெரியும், கொத்து ரொட்டி தெரியும், பரோட்டா தெரியும், முட்டை பரோட்டா எல்லாம் தெரியும். என்ன சாப்பாடுனா என்னன்னு தெரியாது. அப்படிதான் இப்ப மத்தினா என்னன்னு தெரியாது. ஆ, இதுண்டா மத்துதான். 5வது பேர திருப்பி குயிக்காவும் 5வது சரியா? ووجدك عائلا பேல. ووجدك عائلا فأغنى. ஆ, அடுத்த கிளாஸ்ல திருப்பி பிழையா ஓதணும். இதுல முதலாவது கொஞ்சம் சரி, 2வது பிழை வந்துச்சு, இது 3வது கொஞ்சம் சரி, 4வது பிழை, 5வது பிழை. அப்ப எத்தனை சரியா ஓதிக்கிறீங்க? என்று அது எப்படி அடுத்த பாடத்துக்கு போறது? 5 தந்து எல்லாம் படிச்ச விஷயமா? நீட்டுறது படிச்ச விஷயம், அலிஃப் டவுச்சரி படிச்ச விஷயம், எல்லாம் சொல்ற விஷயம். மத்து இப்ப மத்த பத்தி தெரியாது. இது மத்த பத்தி வக்வபும்னு ஓதுறீங்க. அப்ப அங்க மத்து வரணும். மத்து என்னன்னு தெரியாது, அது பெரிய பிரச்சனை. அடுத்த காலத்துல கேள்வி கேட்பேனா? சொல்லித்தர மாட்டேன். ஏன்னா எல்லாம் சொல்லி தந்தீங்க. சொல்லித்தராடி சரி, நீங்க சொல்லித்தரல, படிப்பிக்கல, திடீர்னு கேள்வி கேட்குறீங்க, நீங்க ரிப்பீட் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. இது ரிப்பீட் பண்ணிடும். இது எல்லாம் சொல்லி தந்து பாபா பிள்ளைக்கு மாதிரி, நேசரிக்கு போற பிள்ளைக்கு மாதிரி எல்லாத்தையும் ஒவ்வொன்றை சொல்லி தந்து போறோம். திடீர்னு போற திருப்பி பின்னுக்கால கேள்வி கேட்டா மேலங்கினையும் பார்த்து சரி வராது. ரைட், ரெடி ஆயிட்டு வரமா? விளங்குதோ?